நல்லா இருக்குங்களா? 40 ரூபாயம்மா. ஷூட் அக்சசரிஸ் இதெல்லாம் நம்ம நடிக்க போகிறப்ப யூஸ் ஆகும். இதெல்லாம் இது 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 30 ரூபாயம்மா. தாரம் 2க்கு ரேகையில் இருக்கு. வீட்டுக்குள்ள ஒரு மனைவி இருந்தாலும் வெளியில ஒரு உனக்கு ஒரு ஒண்ணு இருக்கும். தேடி போகட்டாலும் ஒண்ணு தேடி வரும். ஐயோ, ஒரு பீஸ் கீழே வந்துருச்சா? கீழே வந்தா கூட எடுத்து சாப்பிடணும். 350 ரூபா ரேட்டு. இதுவே ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பா இருக்கும் உங்களுக்கு. படிலாம் அப்படி ஒரு குறுகலான ஒரு படி. ஹாய், வணக்கம். நான் இப்போ வந்து ட்ரிப் வந்து போயிட்டு இருக்கேன். பைக் ட்ரிப்பு. எங்கே போயிட்டு இருக்கேன்னா மகாபலிபுரம், சென்னை டு மகாபலிபுரம். ஈசிஆரில் அப்படியே போயிட்டு இருக்கோம். செம்மையாக இருக்குது ரோடு. சென்னையிலேருந்து டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அப்படி இருக்கும். ஸோ அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு வரலாம். ஸோ அங்கே நடக்கிற நிகழ்வுகள்லாம் அப்படியே பார்க்கலாம். என்னன்னா வண்டியில் வந்துட்டு இருக்கிறப்ப தான் தெரியுது இன்சூரன்ஸ் இல்லை. இன்சூரன்ஸ் முடிஞ்சு ஒரு 4-5 நாள் ஆகிட்டு இருக்கு. வர வழியில் போலீஸ்காரங்க வந்து நிப்பாட்டினாங்க. நிப்பாட்டுற ஒரு ஸ்டேஜ் நம்ம நிப்பாட்டில் பார்க்குறப்ப ஒரு பக்குன்னு இருந்துச்சு. ஐயோ, இன்சூரன்ஸ் இல்லையா அப்படின்னு அப்போ தான் ஞாபகம் வருது. ஸோ நல்ல வேலை மாட்டியிருந்தோன்னா ஃபைன் கட்டியிருந்தோம். ஸோ இன்சூரன்ஸ் வந்து போட்டு அப்படி போகிறோம். எவ்வளோ தடங்கள் பாருங்க. இன்சூரன்ஸ் பண்ணியாச்சா போட்டாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் கிளம்பிட்டே இருக்க வேண்டியதான். இதில் ஒரு 10 நிமிஷம் லேட்டு. மாட்டியிருந்தோன்னா ஒரு 1000 ரூபா ஃபைனு. நல்ல வேலை தப்பிச்சாச்சு. பைக்கில் போகிறப்ப இந்த மாதிரி லாங் ட்ரிப் போகிறப்ப இன்சூரன்ஸ் இருக்கானுங்கிறத செக் பண்ணிக்கங்க. வண்டி கண்டிஷனாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். ரைட். ஏய், மகாபலிபுரம் உள்ள என்ட்ரு ஆகுறோங்க. உள்ள வந்தோடனே இந்த கடைகள் தான் நம்மளை வரவேற்குது. செமையாக இருக்குல்ல. ஃபுல்லாக பொம்மையெல்லாம் வச்சுருக்குறாங்க. இந்த கேப்பு இதெல்லாம் இருக்குது. நிறைய ஃபாரினர்ஸுமே வந்து இருக்கிறாங்க. அப்புறம் வந்து இங்கே வந்து சங்கு. இந்த சங்கு வந்து இங்கே ரொம்ப ஸ்பெஷலு. நிறைய கிடைக்கும் இங்கே. ஸோ ஃபுல்லாக வந்து நீட்டுக்கு வந்து கடைகள் தான். ஃபுல்லாக நடந்து போகணும். வெளில பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போகணும். ஸோ ஏகப்பட்ட கடைகள். ஃபுல்லாக ரோட்டு கடைகள். ஸோ எல்லாம் விளையாட்டு பொருள்கள், பேகு, டேட்டூங்கிறது நம்ம ஊரில் வந்து அதிகமாகிடுச்சு. எல்லாம் டேட்டூ கடைகள் வந்து அதிகமாகவே விற்கிது. நிறைய பேர் டேட்டூ குத்துறாங்க போல இருக்குது. நாமளும் ஒருத்தர் டேட்டூ வந்து ட்ரை பண்ணணும். நமக்கு பெருசாக அதில் ஆர்வம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் ட்ரை பண்ணணுன்னு ஒரு ஆசை இருக்குது ஒரு நாள். இது கொடுங்க. 40 ரூபாய். அது கூட்டு இங்கே நடிக்கிறதுக்கு போவேன். அப்போ வந்து நிறைய அக்சசரிஸ் வந்து தேவைப்படும். இதெல்லாம் எவ்வளோது? நல்லா இருக்குங்களா? 40 ரூபாயம்மா. பரவாயில்ல. வேறு ஏதாவது இருக்கானுங்கிறத பார்க்குறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்றும் இல்லை அந்தளவுக்கு. செயின்ஸு, காப்புலாம் இருக்குது. காப்புலாம் நம்மளுக்கு 2-3 காப்பு வச்சுருக்கோம். வெள்ளியிலே வச்சுருக்கோம். ஆனால் வெள்ளியில் போடுறதில்ல. இதெல்லாம் வந்து 70 ரூபா, 90 ரூபா அந்த மாதிரி இருக்குது. வேறு எதுவும் பேண்டு மாரி எதுவும் இருக்குங்களா பசங்களுக்கு? அந்த மாதிரி இல்லை. எடுங்க. எவ்வளோ இது? நல்லா இருக்கா? ஷூட் அக்சசரிஸ் இதெல்லாம் நம்ம நடிக்க போகிறப்ப யூஸ் ஆகும். இதெல்லாம் இது 30 ரூபாயம்மா. ஸோ இந்த ப்ரௌன் கலர்லேயுமே ஒன்று வாங்கியிருக்கேன். எல்லாம் சேர்த்து வந்து 110 ரூபா. நான் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி நமக்காக 10 ரூபா கம்மி பண்ணி 100 ரூபா அனுப்பிச்சாங்க. எல்லாம் லேடிஸ் ஐட்டமாக தான் அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் அவங்களுக்கு தான் நம்ம ஐட்டம்ஸ் அதிகமாக இருக்குது. நமக்கு இந்த காப்பு இந்த மாதிரி ஐட்டம் தான். மகாபலிபுரம் உள்ளே வந்தாச்சு. இது வந்து மகிஷா என்ன இடமே தெரில இது. ஆமாம், மேலே வந்து ஒரு கோயில் இருக்குது. ஈஷாசவர்தினின்ட்டு ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ஸோ அப்படியே உள்ளே போகிறோம். மாங்காய் வந்து வாங்கியிருக்கோம். மிளகாத்தூள்லாம் போட்ட மாங்காய். க்ரௌடு வந்து ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஈவினிங் வந்திருக்கோம். க்ரௌடு இல்லாதனால அமைதியாக இருக்குது. மேக்ஸிமம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டு தான் வந்து அதிகமாக எடுக்கிறாங்க. மேக்ஸிமம் ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து ஏற்ற இடமா இருக்குது. நல்லா நிறுத்தி பின்னாடி செலவெல்லாம் இருக்கா, நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் தான் வந்து எடுக்கிறாங்க. இது வந்து மாங்காய் இல்லை, மாம்பழம். கொஞ்சம் பழமாயிடுச்சு. லைட் ஹவுஸ் ஓப்பனில் தான் இருக்குது. பார்க்கலாம். குறுகிலான பாதை. இதுவே ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பாக இருக்கும் உங்களுக்கு. படிலாம் அப்படி ஒரு குறுகலான ஒரு படி. ஐயோ. ஸோ இங்கேருந்து வந்து எல்லா வியூவுமே அப்படியே கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ ஃபுல் மகாபலிபுரம் தெரியுது. அதாவது கடற்கரை, அதை ஒட்டி இருக்கிற கோயில், அது எல்லாமே வந்து பார்க்க முடியுது. இழந்த பழம் எவ்வளோங்க? அவ்வளோதான். 5:30 மணியோட முடிஞ்சிருமா?
ஆமா ஆமா. அப்படின்னு தான் நான் எல்லாத்தையும் ஒன்று எடுத்து வச்சு. சரி சரி சரி. உங்க பேர் என்னங்க? இதுதான் தொழில், இதுதான். இங்க தானா ஊர்? இங்க தானா உங்களுக்கு? தஞ்சாவூர் சைடு. பசங்க 2 பையனுக்கு கல்யாணம் ஆகணும். நீங்க இப்போ உள்ள வீட்டில் இருக்கீங்க, இங்க தனியா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. பொண்ணு இருக்கா? ஓகே. நல்ல வியாபாரம் ஆச்சுன்னா ஒரு 300 ரூபாய் கிடைக்கும். 300 ரூபா கிடைக்கும் இதுல. இந்த வருமானம் தான் இதுதான் வருமானம். உழைச்சி சாப்பிடுறீங்க இந்த வயசுலயும். அதுதான் நல்லது. அதுதான் நல்லது. என்னன்னா நோய் நொடி இல்லாத படுக்கையா படுக்காத இப்படியே நடக்கும் போதே ஆண்டவர் கூப்பிட்டனார். அவ்வளவுதான். அதான் உங்க நல்லா உழைக்கிறீங்களா அப்புறம் என்ன? ஏன்னா இப்பயே சோறு போடாத புள்ள நம்ம படுக்கையில படுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு போடுவான்ட்டு நிலம் இருக்கு. ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எவ்வளவுதான் பார்க்க சொல்லுவோம். கண்டிப்பா. ஆம்பளை பையன் பாத்துக்கிறது இல்லையா, பொண்ணு பாத்துக்குது. பாருங்க இந்த காலத்துல பையன் பாத்துக்கிறது இல்லையா, பொண்ணு பாத்துக்குது. கல்யாணம் ஆயிடுச்சா பொண்ணுக்கு? பொண்ணு புள்ள எல்லாமே எனக்கு இதுதான். வீட்டுக்காரில இருந்து எல்லாமே இதுதான் எனக்கு சோறு போடுது. அப்ப நான் இதை தான் சொல்லணும். அருமை. வீட்டுக்காரர் இருந்தாரு, அவர் பாதியிலே செத்துட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் இருந்தாருன்னா எனக்கு கவலை கிடையாது. கவலைப்படாதீங்க, உழைக்கிறீங்க, தன்னம்பிக்கையோட இருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். கடவுள் இருக்காரு. அழாதீங்க. கண் கலக்கிட்டாங்க, கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அம்மா பேர் மேரி. இங்க மகாபலிபுரம் லைட் ஹவுஸ் பக்கத்துலேயே போட்டிருக்காங்க. வந்தீங்கன்னா தாராளமாக பாருங்க. இவங்கள்ட்ட நல்லா வியாபாரம் பண்றாங்க. நன்றிங்கம்மா. சென்னை தான். குரங்கு அழகா ட்ரெஸ் பண்ணி விட்டுருக்குறாங்கப்பா. 12 குண்டு 50 ரூபாயா அடிச்சோம் பார்த்தீங்களா? 12 குண்டு 50 ரூபாயா. என்ன வின்னு. நிறைய விட்டுருக்கோம் அந்த மாதிரி. ஏன் பட்டு தெரிச்சிருது சில டைம். தெரிச்சிருது. சுண்டல் வந்து கம்மியா இருக்கு, அதுல வந்து மற்ற ஐட்டம் தான் அதிகமா போட்டிருக்காங்க. ஓகே. ரோட்டுகளில் மசால் பூரி ஒன்று போட்டு கொடுப்பாங்களே, காரப்பூரி, அந்த பூரி அவ்வளோதாங்க. அப்படியே பீச்சுங்க. மீன் கடைலாம் வந்து அந்த அளவுக்கு இல்லை, கம்மியாக இருக்குது. கடைகள் வந்து சின்ன சின்ன கடைகள் தான். மேபி வீக் எண்டில் வந்து அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பீச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து இப்போ மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நான் வந்து இந்த கோவிட் முடிஞ்சில ஃபர்ஸ்ட் கோவிட் லாக்டவுன் போட்டுருந்தாங்க, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து செமையாக இருந்துச்சு. அப்போ மார்னிங்கில் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு, நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து கச்சாமுச்சான்னு இருக்கு கடைகள், ஒரு மாதிரி போட்டு. ஓகே, சில இடங்கள் கொஞ்சம் தள்ளி போனோம்னா ஓரளவுக்கு நீட்டாக இருக்கு. இங்கெல்லாம் ஒரு மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. கைரேகை வேறமா, கைரேகை பார்க்கறது காசு இல்லை, எல்லாமே ஜிபேல தான் வச்சிருக்கேன். நான் கையில இருந்த காசெல்லாம் செலவு பண்ணிட்டேன். சரி, கைரேகை வந்து பார்க்க போறாங்க. முத போனியா? ஏன் சாயந்தரம் காலையில இருந்து இவ்வளவு நேரம் பண்ணலையா? சரி, ரைட், ஓகே. நான் முத போனியம்மா. பேர் சொல்லுமா? என் பேரா பிரசாத். கடவுளே முருகா, கரெக்டா சொல்லு. கடியாடி எனக்கு உத்தரவு கொடு. உனக்கு அன்ன ரேகை தன ரேகை, உனக்கு ஆயுசு ரேகை. ஆயுசு உனக்கு கெட்டி ஆபத்து இல்லை. ஆளை நம்பாத ஆண்டவனை நம்பு, மனுஷங்களை நம்பாத தெய்வத்தை நம்பு. உனக்கு இப்ப 6 மாசம் 1 வருஷமா கொஞ்சம் காலமும் நேரமும் வாழ்க்கைக்கும் குடும்பத்துக்கும் உனக்கு கொஞ்சம் டயம் சரியில்லை. மனைவின்னு சொல்லப்பட்டது உனக்கு தார ரேகை 2. தார 2க்கு ரேகையில இருக்கு. உன் நாக்குக்கு நானே இருக்கு தம்பி. எந்த இடத்துக்கு நீ மங்களகரமா இருப்ப. கூட்டமெல்லாம் ஒரு கட்சி, நீ மட்டும் தனி கட்சி. புரியுதா? நான் தனி ரூட்ல இருக்கேன். அததான் சொல்ல வரேன். எல்லாம் ஒரு கட்சி, நீ மட்டும் தனி கட்சி. ஆனா யாரு சொல்லும் கேட்க மாட்ட. நீ போட்டது சட்டம், நீ எடுத்தது திட்டம், நீயே ராஜா, நீயே மந்திரி. இருந்தாலும் உன் காலமும் நேரமும் எதை எடுத்து போனாலும் கொஞ்சம் தட்டிக்கிட்டே போகுது, தடுதலையாவே இருக்கு. அதை மாத்தி போக்கி போ, நீ மங்களமா இருப்ப. தார 2 இல்லீங்களா? தார 2மா. கேட்டது ஒண்ணு, உனக்கு கிடைச்சது ஒண்ணு. மனைவி தார அம்மா அப்பா பார்த்தது ஒண்ணு, உனக்கு மனைவி ஸ்தானம் அமைஞ்சது ஒண்ணு. அம்மா சொல்லிட்டு நீ கோவப்படாத. வீட்டுக்குள்ள ஒரு மனைவி இருந்தாலும் வெளியில ஒரு உனக்கு ஒரு
ஒண்ணு இருக்கும். நீ தேடி போகாட்டாலும் ஒண்ணு தேடி வரும். ஆனா நீயே தேடி போகாத. இஷ்டப்பட்டு போனீங்கன்னா கஷ்டப்படுவ. நம்ம பாட்டு அமைதியா இருந்தா அவங்களே தேடி வந்துருவாங்க. தேடி வருவாங்க ஒண்ணு தேடி. நிறைய சாப்பிட்டாலும் உனக்கு சாப்பிட்ட மாதிரி இல்ல, தூங்கினாலும் தூக்கம் வராது. ஆஸ்பத்திரி செலவு, தெண்ட செலவு, மெடிக்கல் செலவு, வீண் செலவாவே இருக்கு. எதை எடுத்து போனாலும் கொஞ்சம் தட்டிக்கிட்டே போகுது. அதை மாத்திப்போ நல்லவன். இவங்க உங்க பேருமா? தெய்வான. வள்ளி தெய்வான 2 பேரும். முருகர் மட்டும் தான் இல்லப்பா. இருக்காரா? முருகர் இருக்காரா? இந்த ஜாதகம் இதுல வந்து நம்மளுக்கு வந்து நம்பிக்கையே கிடையாது சுத்தமா. ஸோ இருந்தாலும் வந்து இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. ஒரு பண்ணுக்காக அப்படி பாக்குறது. எல்லா பீச்சிலுமே இருப்பாங்க. ஒரு ஆளுக்கு 100 ரூபான்னாங்க. சரி எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா சேர்த்துமே கொடுத்தேன். 2 பேர் இருக்கும்பான்னாங்க. அவங்களுக்கு ஒரு குழப்பம் இதை வச்சுக்கிட்டு அவங்க சொன்னது உண்மையா பொய்யா நம்மளுக்கு நடக்குமா என்னன்னு தெரியல. 2 பொண்டாட்டி ஆமா நமக்கு ரைட்டு நல்லா இருக்கு. நல்லா சுகமா இருக்கலாம் போல இருக்கு. ஹாஸ்பிட்டல்லாம் போவீங்க, மருந்து செலவெல்லாம் பண்ணுவீங்கன்னாங்க. அதெல்லாம் பண்றதே கிடையாது. நல்லா இருக்கு, ஹெல்த்தியா இருக்கு. அப்புறம் வந்து மெயினா வந்து தூக்கமே வராதுன்னாங்க. நான் கரெக்டா 10 மணிக்குள்ள சீக்கிரமா தூங்கிடுறேன். 9:30 to 10 காலைல 5 மணிக்கு ஏறிச்சிருவேன். அதனால சீக்கிரமா தூங்கிடுறேன். ஒரு ஃபண்ணுக்காக பார்க்கலாம். நம்மளும் பார்த்தாச்சு. மகாபலிபுரம் வந்து இந்த இதெல்லாம் வந்து பார்த்தோம். கிளாசிக் சாக்லேட் கேக். இங்கே வந்து ஒரு கேக் ஷாப் வந்திருக்கோம். ஸோ வந்து கேக் சாப்பிட போகிறோம். நம்ம என்ன கேக் நம்ம வாங்கியிருக்கேன்? கிளாசிக் சாக்லேட் கேக். இதோட விலை பார்த்தீங்கன்னா 350 ரூபாய் ஒரு பீஸ். ஸோ நல்லா இருக்குல்ல கடை, ஷாப் நல்லா இருக்குல்ல. சமூக பெரிய இடம்லாம் இல்லை, காஞ்சி போய் தான் இருக்கும். பஜ்ஜி பண்ணான்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம். கொஞ்சம் இனிப்பா கொஞ்சம் உள்ள இல்லை தள்ளாமேன்ட்டு தான், வேற ஒன்றும் இல்லை. ஹீட் பண்ணி கொடுக்குறாங்க நமக்காக. தேங்க்யூ. தேங்க்யூ. கடை உள்ளே உட்காராம வெளில வந்து உட்காந்தாச்சு. ஸோ அப்படியே ரோட் சைடு இந்த பிளேஸ் பண்ணியிருக்கிற இடம் வந்து செம்மையாக இருக்குது. 350 ரூபாய்க்கு அப்படின்னா ஸ்பெஷல்னு பார்ப்போம். நல்லா இருக்கு, நல்லாவே இருக்குது. டபுள் சாக்லேட்டு 2-3 லேயரில் வந்து டபுள் சாக்லேட் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஆனால் 350 ரூபாய்க்கு ஒருத்தானு கேட்டிங்கன்னா அவ்வளோலாம் இல்லைன்னா சொல்லலாம். கடை அது இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப ஓகேவா இருக்குது. இங்கே வந்து என்ன மகாபலிபுரத்தில் பீச்செலாம் அந்த அளவுக்கு சுமாராக தான் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அது இல்லாமல் பீச்சை இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் வெளியில் பார்க்கிங்லாம் கூட ரொம்ப மோசமாக இருக்குது. பெசன்ட் நகர், மெரினா பீச் இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இது அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் அதை விட ஃபாரினர்ஸ் இங்கே அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணலாம். ரொம்ப கொஞ்சம் பார்க்கறதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அவன் டூரிசத்தை எப்படி வளர்த்துட்டு இருக்கான், நம்ம ஆளுக்கு பாருங்க எப்படி போட்டு வச்சுருக்காங்க. இதிலே வந்து மோடி, சைனா பிரதமர் என்ன ஜிஜிபிங்கா அவர்லாம் வந்திருந்த இடம் அது. அப்போல்லாம் பயங்கரமாக வச்சுருந்தாங்க. நான் கோவிட் அப்போ வந்திருந்தப்போ கூட சூப்பராக இருந்துச்சு. இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. உண்மையிலே மெயின்டைன் பண்ணோம். ஃபுல்லாக மாடு, குப்பை எல்லாம் கன்றாவியாக இருக்குது. வர்ற ஃபாரினர் நம்மளை கேவலமாக நினச்சிட்டு போவோம். இதெல்லாம் வளர்க்குறோம், அதையும் கொஞ்சம் வளர்த்தோம்னா நல்லது. மகாபலிபுரம் பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து உள்ள ஸ்கல்ப்சர்ஸு, 5 ரதம் இதெல்லாம் போயிட்டு எப்படி இருந்துச்சுன்னு இதெல்லாம் போட்டிருக்கேன். அது வந்து நான் போட்டு ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட லிங்க்குமே கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிலாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். நல்லா இருந்துச்சு ட்ரிப்பு. திரும்ப வந்து சென்னை போகிறது நினைச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது காரணம் டிராஃபிக்கு தாங்காது. நான் போய் சேர்றப்ப இங்கேருந்து போகிற வரைக்கும் ஈஸியாக ரோடு நல்லாயிருக்கும். அதுக்கு அந்தாண்ட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ ஒரு பீஸ் கீழே வந்துருச்சா? கீழே வந்தால் கூட எடுத்து சாப்பிட்ணும். 350 ரூபா ரேட்டு. கேக் சூப்பராக இருக்குது, உண்மையாகவே அற்புதம். ஒரு கேக்கு வந்து ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து பார்த்துட்டிங்கன்னா 413 ரூபா ஆக்கிட்டாங்க. ஜிஎஸ்டியே 18%. 350 ரூபா கேக்கு 413 ரூபா. 2 பிரியாணி வாங்கி நம்ம சாப்பிட்றலாம். அதுக்கு நல்லாவே. டேக் கேர், பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.